இப்போ நம்ம கரூரில் இப்போ 39 பேர் இறந்தாங்க. அந்த 39 பேர் மரணம். அந்த மரணத்துக்கு காரணம் தளபதி விஜய் மேலே தான் தப்பு அப்படின்னு ஒரு சில பேர் சொல்கிறாங்க. ஆமாம், விஜய் மேலே தான் தப்பு. அது என்னன்னா, சரி அது சொல்கிறதுக்கு முன்னாடி விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, சில பேர் சப்போர்ட் பண்ணுறாங்க, அவங்கள பற்றி சொல்கிறாங்க. அரசியலில் என்னதான் கருத்து இருக்கிறது மாதிரி இருந்தாலும் சீமானந்தன் ஆகட்டும், அண்ணாமலை அண்ணன் ஆகட்டும், எடப்பாடி ஒரு திட்டமிட்ட மாதிரி ஒரு மாதிரி பண்ணியிருக்காங்க. இவங்களா பார்த்து குறுகலான பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் வந்து அந்த கடவுள் கேட்பாருங்க. கண்டிப்பா விஜய் குறுகலான இடத்துல நீங்கள் பர்மிஷன் அப்புறம் அந்த மக்கள் இங்கே வர்ற மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்காது. இப்படி ஒரு சில இது வந்து ஆளுங்கட்சி மேலே சொல்லியிருக்காங்க. ஆமாம், அதுவும் ஒரு வகையில் உண்மைதான். ஆனால் நம்ம டிகே தொண்டர்கள் டிகேக்காரங்க நம்ம போயிட்டு ஒரு நல்ல பரப்பளவு இருக்கிற இடத்துல தான் நம்ம போய் பர்மிஷன் கேட்டோம். அந்த இடத்துலலாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி இவங்க ஒரு சந்துக்குள்ளேயும் ஒரு தெருவில் கொண்டு போயிட்டு நீங்கள் இதில் வந்து பிரச்சாரம் பண்ணீங்க அப்படின்னு தளபதி மேலே தப்பு. ஒரு தமிழ் சினிமாவில் ஒரு நல்ல பொசிஷனில் இருந்துச்சு. அந்த பொசிஷன் எனக்கு வேணாம், அந்த பொசிஷனுக்கு என்ன வளர்ச்சாங்க பார்த்தீங்களா மக்கள், அந்த மக்களுக்கு நான் நல்லது பண்ணணும் அப்படின்னு நினச்சி அங்கேருந்து அரசியல் சாக்கடை, இந்த கேவலமான அரசியல் சாக்கடையில் வந்து விழுந்தார். அதை அவர் பண்ண தப்பு. ரெண்டாவது தப்பு, நம்ம மக்களை பார்க்கணும், நம்ம மக்களை சந்திக்கணும் அப்படின்ட்டு மாநாடு போட்டார். அதில் நம்ம கருத்துக்கள், நம்மளோட கருத்துக்கள் என்னென்ன நல்லா அவங்க மக்களுக்கு சொல்லி மக்களை சந்திச்சிடணும், மக்களை பார்க்கணும், மக்கள் நம்மளை பார்க்கணும் அப்படின்ட்டு மாநாடு போட்டார். அந்த மாநாட்டில் மக்களுக்காக ஒன்று பார்த்து பண்ணார். விழுப்புரம் மாநாட்டை விட மதுரை மாநாட்டில் எக்கச்சக்கமாக மக்களுக்காக ஒரு இந்த தண்ணீர் வசதியாக இருக்கட்டும், பாத்ரூம் வசதியாக இருக்கட்டும், மெடிக்கல் ப்ராப்ளமாக இருக்கட்டும், எல்லாமே நான் பண்ணி கொடுத்தாரு. அதுவும் நல்ல இடப்புழக்கம் இருக்கிற இடமா தான் பார்த்து செலக்ட் பண்ணார். அந்த இதில் கூட மக்களுக்காக எந்த பாதிப்பும் வரக்கூடாது அப்படின்ட்டு அதை அவர் பண்ண அடுத்த தப்பு. அதுக்கடுத்து நம்மளை மாநாட்டில் கூட நிறைய பேரால் நம்மளை வந்து பார்க்க முடியல, நிறைய பேர் நம்மளை பார்க்க முடியல அப்படின்ட்டு சுற்றுப்பயணத்தில் வர்றேன், உங்களை எல்லோரையும் சுற்றுப்பயணத்தில் சந்திக்கிறேன், உங்கள் வீடு உங்கள் ஏரியாவை வந்து நான் பார்க்குறேன், அவங்கள பார்க்குறேன் அப்படின்னு நினச்சிட்டு வந்தார் பார்த்தீங்களா. அதுக்கு அவர் பண்ண அடுத்த தப்பு. ஆனால் இப்படி இருந்தவரெல்லாம் விட்டுட்டு ரொம்ப நல்லது பண்ணுறாருவாங்க. அந்த கள்ளச்சாராயம் காய்ச்சி குடிக்கிறது, கொல்றது, அடுத்து இந்த பாலியல் தொல்லை கொடுக்கறது, கட்ட பஞ்சாயத்து பண்ணுறது, அவங்கெல்லாம் ரொம்ப நல்லவங்க. அவங்களுக்கு தான் நீங்கள் ரொம்ப முழுக்க சப்போர்ட் பண்ணணும். தளபதி அரசியல்னால் என்னன்னு தெரியாமல் வந்துட்டார். இவ்வளோ கேவலமான அரசியல் பண்ணுவாங்க. ஆனால் ஒரு மக்களை கொலை பண்ணி, மக்களை மிதித்து, அவங்கள அடித்து கொல்ற அளவுக்கு ஒரு கேவலமான அரசியல் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா. அவங்க தான் ரொம்ப நல்லவங்க. அவங்க தான் சரியான வழி நடத்துகிற ஒரு தலைவன். சப்போர்ட் பண்ணுங்கள் அவங்களுக்கு.